லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். நாட்டின் கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்த E20 எனப்படும் பெட்ரோலுடன் 20% எத்தனால் கலக்கும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இத்திட்டத்தின் வாயிலாக பாஜவை சேர்ந்த மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி மற்றும் அவரது குடும்பத்தினர் பொருளாதார ரீதியில் பலன் அடைவதாக சமூக ஊடகங்களில் தகவல் பரவியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த அமைச்சர் கட்கரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சரான எனக்கும் E20 பெட்ரோல் விற்பனை திட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில்தான் திட்டம் இருந்து வருகிறது. டீப் ஃபேக் எனப்படும் போலியாக உருவாக்கப்படும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ் எனப்படும் நையாண்டி வீடியோக்கள் மூலம் பரப்பப்படும் அவதூறுகளால் மனவேதனை அடைந்துள்ளேன். என் மீதும் என் குடும்பத்தாருக்கு எதிராகவும் அவதூறுகள் பரப்பப்படுகின்றன. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நிவாரணமாக 11 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நிதின் கட்கரி தன் மனுவில் குறிப்பிட்டார். இந்த மனுவை விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம் அமைச்சர் நிதின் கட்கரிக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்பட்ட போலி வீடியோக்கள், டீப் ஃபேக் வீடியோக்களை உடனே நீக்க வேண்டும் என மெட்டா, யூடியூப் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டது.